Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க கண்ணா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ நம்ம கொஷின் நம்பர் 13 பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். How much of electricity in terms of Faraday is required to produce 20 gram of calcium, right, from molten calcium chloride. 20 gram of calcium உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்கணும் இந்த கால்சியம் குளோரைடுக்கு அப்படிங்கிற கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நெக்ஸ்ட் கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. 40 gram of அலுமினியம் உங்களுக்கு கிடைக்கணும் ஃப்ரம் மால்டன் அலுமினியம் ஆக்சைடு. அப்போ நீங்கள் எவ்வளோ ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தரணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ மொதல் ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன்னா அயனிக் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது கால்சியம் குளோரைடை அயனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கால்சியம் 2++2 குளோரைடாக மாறிடும். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு 1 mole ஆஃப் கால்சியம் 2+ எடுத்தால் அதுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி நோன், ரைட். ஸோ 2+ஐ பேலன்ஸ் பண்ண நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தா நமக்கு கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது இதை நம்ம எப்படி இன்டெரக்டாக சொல்கிறோன்னா 1 mole ஆஃப் கால்சியம் 2+ஐ கன்வெர்ட் பண்ண நமக்கு 2 moles ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து தேவைப்படும். ஆர் அதர்வைஸ் சிம்பிளி 2 Faraday ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பட் அவங்க கேட்குறது என்னென்னா இந்த மாதிரி மோல்ஸில் கேட்காம வெயிட் பேசிஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1 mole ஆஃப் கால்சியத்துக்கு வந்து 40 grams. சரிங்களா? அப்போ நான் இதை இப்படி எழுதிக்கிறேன் பாருங்கள். 40 gram ஆஃப் கால்சியம் இஸ் ஈக்குவல் டு 2 Faraday. அதாவது 40 gram கால்சியம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 2 Faraday கொடுத்தா தான் உங்களுக்கு 40 gram கிடைக்கும். பட் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்ன 20 gram ஆஃப் கால்சியம் தான் வேணும். அப்போ நீங்கள் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 40 gramஸுக்கு இவ்வளோ Faraday தேவைப்படுது அப்படின்னா 1 gram ஆஃப் கால்சியத்துக்கு எவ்வளோ Faraday தேவைப்படும் அப்படின்னா 2/40 Faradays வந்து தேவைப்படும். இது வந்து 1 gramக்கு. பட் நமக்கு வேண்டியது 20 gram ஆஃப் கால்சியத்துக்கு எவ்வளோ வேணும். அதனால் 20 gram ஆஃப் கால்சியத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் 2/40 × 20 Faraday அப்படின்னு எழுத போகிறோம். தட்ஸ் இட். இந்த ஸ்டெப்பு நீங்கள் கொண்டு வந்துட்டால் உங்களுக்கு ஆன்சர், ரைட். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கேன்சல் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 0 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 2s are அகெயின் 2 2s are எல்லாமே கேன்சல் ஆகிடுது. அப்போ 1 Faraday கொடுத்தாலே நமக்கு போதும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 20 gram ஆஃப் கால்சியம் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் 1 Faraday கொடுத்தாலே போதுமானது, ரைட். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து செகண்ட் ப்ராப்ளமும் பண்ண போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், அந்த அயனைசேஷன் ரியாக்ஷன் எழுதுகிறோம். அலுமினியம் ஆக்சைடு அயனைஸ் பண்ணால் உங்களுக்கு 2 moles ஆஃப் அலுமினியம் 3+ + 3 moles ஆஃப் ஆக்சைடு அயான் இது வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் 1 mole ஆஃப் அலுமினியத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1 mole அலுமினியமாக இருந்தால் 3 moles ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து தேவைப்படும். ஆர் அதர்வைஸ் 3 Faraday டு கெட் 1 moles ஆஃப் அலுமினியம். சரிங்களா? இதே நம்ம வெயிட் பேசிஸில் சொல்லும்போது அலுமினியத்தோட வெயிட் வந்து உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அலுமினியத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 27 வரும். சரிங்களா? 27 gram உங்களுக்கு அலுமினியம் கிடைக்கணும்னா நீங்கள் 3 Faraday கொடுக்கணும். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். 27 gram ஆஃப் அலுமினியம் ரெக்வயர்ஸ் 3 Faraday. இப்போ இதே வந்து 1 gram ஆஃப் அலுமினியம் இருந்தால் எவ்வளோ தேவைப்படும் 3/27 Faraday. பட் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா 40 gram ஆஃப் அலுமினியம் வேணும். சரிங்களா? அப்போ 40 gram ஆஃப் அலுமினியத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா 3/27 × 40 Faraday. இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் 4.44 Faraday. இது வந்து 40 gram ஆஃப் அலுமினியத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கிளியர்?